இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the Kavan of the day. And today is 3rd January 2026 Saturday, சனிக்கிழமை. நாளை பரிசுத்த நாள், ஓய்வு நாள் இல்லை, கர்த்தருடைய நாள். ஆயத்தமாயிருங்க. சரி, இன்னைக்கு தொடர்ந்து அந்த பிச்சைக்காரனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவனை அழைக்கிறது. நான் கொஞ்சம் பின்னால் போகலான்னு பார்க்குறேன். அழைச்சி அவர்கிட்ட வந்துட்டான். ஆனால் பின்னால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது 10:48 chapter 10 Mark verse 48. And many charged him that he should hold his peace, but he carried the great deal. Thou son of David, have mercy on me. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஏசாமி கூப்பிடுறது காரணம், அந்த கூட்டத்தின் மத்தியிலே ஏசாமிக்கு அவன் சத்தம் கேட்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த பிச்சைக்காரனை கத்துறதை நிப்பாட்டுறாங்க. ஏன்னா பிச்சைக்காரன் பாருங்க, டேய் சும்மா இரு, என்ன கத்துற, நீ கூப்பிட்டா அதெல்லாம் வரமாட்டாரு, உங்கள்கிட்ட பேச மாட்டாரு, நீ பிச்சைக்காரன், அப்படிதான் நினைப்பாங்க எல்லாரும். சும்மா இரு. எல்லாரும் அவனை மறைத்திருப்பார்கள். அவன் சத்தம் போடாதபடி அவனை அதட்டினார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தானே, they charged him that they should hold the peace. Don't make noise. You want to listen to Jesus. You want to see him. You want to listen to him. நீ கத்தாத, நாங்க அவர் பேசுறது கேட்கணும், அவரை நாங்க பார்க்கணும், நீ கத்தாதன்னு. இந்த மாதிரி தடைகள் நம்ம கிட்ட வருங்க. நீ இயேசுவை தேடும் பொழுது பல தடைகள் நம்ம மத்தியிலே வரும். ஆனா தொடர்ந்து அவன் ஆண்டவரை அழைத்தான், கூப்பிட்டான். மற்றவன் பத்தி கவலைப்படல. அவன் எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் கூப்பிடுறது இயேசு காதல் விழணும். அதான் ஆண்டவர் சொன்னார், விடாமுயற்சி. ஏன்னா கன்ஸ்டன்ட்லி யூ ப்ரே. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசோட ஜெபம் பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங்கோட ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல நமக்கு ஒரு பிடிவாதம் வேண்டும். பிடிவாதம் என்றால் என்ன? கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சரிங்களா? சோர்ந்து போய்விடக்கூடாது. பல தடைகள் வாழ்க்கையில் வரலாம். வியாதி வரலாம், கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் வரலாம், குடும்பத்தில் சில தேவைகள் வரலாம். இப்படியெல்லாம் சூழ்நிலை வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறதை, கேட்கிறதை விட்டு விடுவோம், மறந்து விடுவோம். We forget and it's become difficult for us to pray. ஆனா இங்கே தடைகள் வருகிறது. அவனை அவமானப்படுத்துகிறார்கள், அவனை சத்தம் படுக்கிறாங்க. சிலர் ஏதாவது பண்ணியிருந்தா வாய்ப்பு இருக்கு. பிச்சைக்காரன் தானே அவன் தானே. இஸ் a beggar. No respect, no humility, nothing. அவன் மேல ஒரு அக்கறை இருக்காது, பேஷன் ஒன்றும் இருக்காது. அவனை கூட்டிட்டு போய் விடுவேன்னு கூட யாரும் நினைக்கல. பாருங்க, ஏசாமி சொல்றாரு, போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர் நிறுத்தி அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு. மற்றவர்கள் தடுப்பார்கள், நிறுத்துவார்கள். They rebuke you, but our Lord Jesus, he stopped and listened to your cry and he said, go and bring. அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆக சகோதரனே, சகோதரியே, தைரியமா விசுவாசத்தோடு கலங்காதே. கர்த்தர் உன்னோடு பேசுவார், உன்னோடு இடைப்படுவார், உனக்கு போதுமானவராக இருப்பார், அவர் நன்மை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களிலும் ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to see you, help us to call you, help us to cry unto you, Lord. Now we know, we have a faith and believe that you will hear our prayer. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேளுங்க ராஜா, பதில் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர்ஸ், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு வந்திருக்கிறதா? தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நொறுக்கி எடுத்து நீ ஆண்டவர் நாமத்தில் விசுவாசமா ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கேட்டு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரா? யோசிச்சு பாரு. டேக் கேர் and God bless you.